அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் ஏகமாய் வாசித்தோம். கர்த்தர் இந்த நாளிலும் அவர் தமது சித்தத்தின்படி நமக்கு சில ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம தனித்தனியாக தியானிக்க போகிறோம். வாசிங்க 2, 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றார்? அவருடைய பிதாவின் வீட்டிலே பரலோகத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சரி, அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கார். நாம ரெடி ஆயிட்டோமா? என்ன பண்ணணும்? சங்கீத புஸ்தகம் 43வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்போ அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கும் அவருடைய பர்வதத்திற்கும் பிதாவினுடைய வாசஸ்தலத்திற்கும் எது நம்மை கொண்டு போய்விடும்? சத்தியமும் வெளிச்சமும். அல்லேலூயா. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எதுக்கு? NH ரோட்ல போறதுக்கா? மதுரைக்கு போறதுக்கா? இல்ல. அவருடைய வசனம் அவருடைய வாசஸ்தலத்திற்கு, பிதாவினுடைய சன்னிதானத்திற்கு போவதற்கு வெளிச்சத்தையும் தீபத்தையும் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ வேத வசனத்துல, சத்தியத்துல, சாட்சியில, ஜெபத்துல நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அவைகள் நம்மை நடத்தி பிதாவினுடைய சன்னிதானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 7:27. அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். இங்கே ஒரு பக்கம் சத்தியமும் வெளிச்சமும் ஜனங்கள் என்ன பண்ணுது? பிதாவினுடைய வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறது. ஆனால் உலகம், அவள் என்பது உலகம். அல்லேலூயா. உலகம் என்ன பண்றது பாருங்க. 26ஆம் வசனத்துல, அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினால், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். பரிசுத்தத்துல பலவான்களா இருக்கக்கூடிய அநேகரை அவள் கொலை செய்தாள். அவ என்ன பண்றா பாருங்க, அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும். சத்தியமும் வெளிச்சமும் பிதாவினுடைய வாசஸ்தலத்துக்கு போகும். அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும். அங்கேயும் பாத்தீங்கன்னா மரண அறைகள் நிறைய இருக்கு. ரெண்டுக்குள்ள கம்பாரிசன் புரியுதா? பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, பாதாளத்திலே அநேக மரண அறைகள் உண்டு. அல்லேலூயா. சத்தியமும் வெளிச்சமும் அங்கே போய் நம்ம சேர்க்குது பிதாவினுடைய வாசஸ்தலத்துல. இங்கே என்ன பண்ணுது? கொடுமையும் மகா கேடான சம்பவங்களும் கொலையும் கொலை பாதகமான கிரிகள் நடந்து என்ன பண்ணுது? நம்ம மரண அறைகளுக்குள்ளாக ஜனங்களையும் சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்கிற ஜனங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லேலூயா. அப்ப ரெண்டு பேருமே ஊழியம் செய்யறாங்க. அவரும் ஊழியம் செஞ்சு என்ன பண்றாரு? ஒரு பக்கம் ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறார். உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பொல்லாத பிசாசு அவனும் ஊழியம் செய்யறான். அவனும் ஊழியம் செஞ்சு என்ன பண்றான்? ஒரு பெரிய கூட்டத்தை அவன் நிறைய ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். மரண அறைகள், பாதாளத்துல நிறைய மரண அறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அங்க அவன் என்ன பண்றான்? ஆள் சேர்க்கிறான். ரெண்டு பேரும் போட்டி போட்டு மும்முரமா நீயா நானா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஊழியம் செய்யறாங்க. அப்போ நாம தான் நடுவில் நிக்கிறோம். இந்த பக்கமா அந்த பக்கமா? நமக்கு தான் என்னது? வெளிச்சம், சத்தியம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம யாரை பின்பற்றுகிறோம்? யாருடைய அழைப்புக்கு, யாருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம், செயல்படுகிறோம், அதை குறித்து தான் நம்முடைய ரிசல்ட் இருக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டு பேருடைய ஊழியத்துல ஆமென் வெற்றி கர்த்தருக்கு தான். ஆமென். ஜெய கிறிஸ்து மறுரூப சபையாகிய நாம் ஆமென் பிதாவினுடைய வாசஸ்தலத்துல நாம் போய் சேர வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்திலும் வெளிச்சத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிதாவுடைய சன்னிதானத்திலே அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க போகக்கூடிய ஆமென் மகிமையுள்ள தேவ பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றுவாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15-16. நீதிமொழிகள் 30:15-16.
தா என்கிற 2 குமாரத்திகள் ம். அட்டைக்கு உண்டு. ம். திருப்தி அடையாத 3 உண்டு. ஆ. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. ம். அவையாவன ஆ. பாதாளமும் ஆ. மலட்டு கர்ப்பமும் ம். தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் ம். போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. பாருங்க, திருப்தி அடையாதது என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாளம். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாலும் அது ரெடி. அதனுடைய வேக்கன்சி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, மரண அறைகள் நிறைய இருக்கு. திருப்தி அடையாத பாதாளம். அல்லேலூயா. அதனால கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? மிகவும் இடுக்கமாகவும் குறுகியதாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ரொம்ப கவனமா, நம்ம இடுக்கப்படுகிறோமா, நெருக்கமான பாதையில போறோமா, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. வாசல் விசாலமா இருந்தா கொஞ்சம் யோசிக்கணும். வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட உடனே போயிடக்கூடாது. தான் கூப்பிடுற மாதிரி என்ன எதுக்கு நிதானிக்கணும். நமக்கு வரக்கூடிய சோதனை பிரச்சனை எல்லாவற்றிலும் நம்முடைய சிறுமையில கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் கேட்டுக்கு போகிற வாசலா அல்லது இடுக்கமான வாசலா? இடுக்கமான வாசல் வழியாய் போகிறவர்கள் வெகு சிலர். அல்லேலூயா. அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் வெகு சிலர். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் வெகு சிலர். அப்புறம் சபையில வர்றவங்க வெகு சிலர். பிரைஸ் எல்லாம் எங்க வாத்தியார் சொல்லுவாரு, 10வது 11வது படிக்கும்போது சொல்லுவார், நீ 5வது வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 6வதுக்கு மேல படிச்சிருக்கிறானா? நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறான்? படிக்க முடியாம போயிருக்கிறான். பல காரணங்கள். 5ல இருந்து 10 வரைக்கும் படிச்சவன் 11வதுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறான்? அவன் என்ன, நிறைய பேர் என்ன பண்ணிட்டான்? டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான், படிக்கல, வீட்டு வேலைக்கு போயிட்டான். அல்லேலூயா. 11 முடிச்சு காலேஜுக்கு போறவன் எத்தனை பேர்? காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றது எத்தனை பேர்? எத்தனை பேர் நல்ல இடத்துக்கு போயிருக்கான், நல்ல வேலைக்கு போயிருக்கிறான்? அப்படியே ஃபில்டர் ஆகிட்டே போகுது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சந்திக்கிறவர்கள் வெகு சிலர், அவருக்கு செவி கொடுக்கிறவங்க வெகு சிலர், சபைக்கு வர்றவங்க வெகு சிலர், வந்து நிலைத்திருக்கிறவங்க வெகு சிலர், நிலைத்திருந்தாலும் சாட்சியாய் முடிவு பரியந்தம் நிக்கிறவங்க வெகு சிலர். அல்லேலூயா. அப்போ அதற்கு பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம். ஆனா இங்க வந்து எப்பயுமே சின்ன கூட்டம். யாக்கோபே, சிறு பூச்சியே, சிறு மந்தையே அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த மைனாரிட்டியில, அந்த அந்த சிறு மந்தைக்குள்ள நாம் இருக்கிறோமா? அதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மெஜாரிட்டியை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. சிறு மந்தையாக நாம் இருந்தாலும் எப்படி இருக்கணும்? நேர்த்தியாக இருக்கணும். கர்த்தருடைய கண்களிலே நாம் பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கணும். சத்தியமும் வெளிச்சமும் நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டும். இதுதான் இந்த 2வது வசனத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு. அல்லேலூயா. அடுத்து 3வது வசனத்தை வாசிக்கலாம். 14:3 வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு. பாருங்க, நான் இருக்கிற இடத்துல, அது எப்படி? நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளும்படிக்கு வருவேன் அப்படிங்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? அவர் இருக்கிற இடம் என்ன? டோர் நம்பர் என்ன? அட்ரஸ் என்ன? என்ன விலாசம்? அல்ல ஐபி ஐடி என்ன? அல்லேலூயா. அவர் இருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? அவர் எங்கே இருக்கிறார்னா பிதாவினுடைய இருதயத்துல இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவோடு கூட, பிதா எங்கே இருக்கிறார் அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்ல, 2 ஒருவர் தான். அல்லேலூயா. நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். அப்ப நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 17:24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இருப்பார்கள் இல்ல, விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அவர் விரும்புறார். நாம விரும்புறோமா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் அதற்காக வேண்டிக் கொள்கிறார், அதற்காக முயற்சி எடுக்கிறார், அதற்காக ஜெபிக்கிறார், அதற்காக எல்லா ஆலோசனையும் கொடுக்கிறார். என்னோட கூட இருங்க, என்னோட கூட இருங்க, என்னோட கூட ஐக்கியப்படுங்க. நான் ஒளியா இருக்கிறது போல நீங்களும் ஒளியில ஐக்கியப்படுங்க. அல்லேலூயா. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். அல்லேலூயா.
என்னுடைய சாயலாக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், தேவ சாயலாக மாறுங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவோ காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு நான் என்ன பண்ணுகிறேன், விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப அவர் பிதாவில் இருந்தார், பிதாவினுடைய இருதயத்தில் இருந்தார், பிதாவினுடைய சித்தத்திற்குள்ள இருந்தார். பிதா சொல்ல எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்தார். அல்லேலூயா. பிதா காண்பிக்கிறது எதுவோ அதை மாத்திரம் குமாரன் செய்கிறவராய் இருந்தார். பிதாவை அன்றி இயேசு எதையுமே செயல்படல. அல்லேலூயா. அப்ப நாம முழுக்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறோமா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். அப்புறம் அவருடைய விருப்பத்தை நாம நிறைவேற்ற வேண்டாமா இல்லையா? அல்லேலூயா. நிறைவேற்றணும். அதுக்கு என்ன செய்யறது, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் வாசிக்கலாம். வாசிங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. அப்போ அவர் தங்கி இருக்கிற இடத்தை அவர்கள் வந்து பார்த்தார்கள். யோவான் ஸ்நானுடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க? யோவான் ஸ்நானன் பின்பற்றுவதை விட்டு இயேசுவுக்கு சீஷராக மாறும்படியாக அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, விரும்புகிறாங்க. அப்ப அவங்க முதல்ல கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? அப்ப அவர் பதில் சொல்றாரு, நான் எங்கே தங்கி இருக்கிறேன்னு கேட்கிறீங்க, வந்து பாருங்கள். அல்லேலூயா. வாய்னால சொன்னா உங்களுக்கு புரியாது, விளக்கி சொன்னா உங்களுக்கு புரியாது, பிபிடி ஸ்லைடு போட்டா உங்களுக்கு புரியாது. என்னோட கூட நீங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, நீங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. கல்யாண மகாலுக்கெல்லாம் புக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? கல்யாண மகால் போய் பார்ப்பாங்க, எல்லா வசதி இருக்கா, பார்க்கிங் வசதி இருக்கா, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா, எத்தனை ரூம் இருக்கு, எத்தனை பேர் வந்தா தங்கலாம், எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க? புக் பண்ணுவாங்க. அல்லேலூயா. வீடு குடி இருக்கிறோட வீடெல்லாம் பார்க்குறோம், எல்லாம் நமக்கு செட் ஆகுமா, இது சரியா இருக்குமா, அப்புறம் தான் அட்வான்ஸ் கொடுக்குறோம். அல்லேலூயா. அதனால அவசரப்படாதீங்க. நான் சொல்றது குறித்து ட்ரெய்லரை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க பெருசா நினைச்சிடாதீங்க. வந்து பாருங்க, வந்து எல்லாம் சுத்தி பாருங்க. அல்ல, வந்து பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க? அதே மாதிரி அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு வந்தாங்க, பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க? அங்கே அன்றைய தினம் தங்கினார்கள். அப்ப அவரோட கூட நாம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர் எங்க தங்கி இருக்கிறார், அவர் என்ன பண்றார் அப்படிங்கறத நாம போய் பார்க்கணும். அல்லேலூயா. அவர் வனாந்தரத்துல தங்கி இருந்தார். அல்லேலூயா. வனாந்தரத்துல இரவெல்லாம் ஜெபித்தார். உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நமக்காக வேண்டுதல் பண்ணி. அல்லேலூயா. அவர் எங்கே தங்கி இருந்தார்? லாசரு வீட்டுல தங்கி இருந்தார், மரியாள் வீட்டுல தங்கி இருந்தார். அல்லேலூயா. பேதுனுடைய மாமி வீட்டிலே தங்கி இருந்தார். அப்ப அவர் தங்கி இருந்து என்ன பண்ணார்? அல்லேலூயா. அப்ப நம்முடைய சுபாவம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் தங்கி இருந்து என்ன காரியத்தை நடப்பித்தார்? ஜெபித்தார், ஊழியம் செய்தார், பிரசங்கித்தார். அல்லேலூயா. ஜெபித்தார், பிரசங்கித்தார், சாட்சியாக வாழ்ந்து காண்பித்தார், அப்புறம் என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அப்ப அவர் தங்கி இருந்த இடமெல்லாம் இதுதான். வந்து பாருங்கள், அவர் செய்கிறதை பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார்? வனாந்தரத்திலும், ஆமென், கிராமங்களிலும் பட்டணங்களிலும் அவர் சுற்றி திரிந்து கொண்டார். தனிமையில ஜெபித்தார், இரவில ஜெபித்தார், பகல்ல தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். பிதாவோடு இரவு நேரத்துல அவர் தன்னுடைய தனிமையான ஜெபத்துல தன்னுடைய ஆத்மாவை ஊற்றி ஜெபித்தார். பகல் நேரத்துல பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இப்ப நைட்டு சார்ஜ் ஏத்துறாரு, பகல்ல என்ன பண்றாரு? அதை யூஸ் பண்றார். அல்லேலூயா. அப்ப அவர் தங்கி இருக்கிற இடம் என்னன்னா, தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்கிறோமா? அதான் நம்மளுடைய கேள்வி. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 21, 22. அப்போஸ்தலர் 1, 21, 22. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரில் ஒருவர் அவர் உயிரோடு இருந்து எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். இந்த 2 வசனம் தான் நமக்கு திருஷ்டாந்தம். அல்லேலூயா. இந்த 2 வசனம் தான் நம்முடைய கடைசியில நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேருவோமா அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வசனம் இந்த 2 வசனம் தான். என்ன? 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க.
இப்ப அதுல யூதாஸ் காரியாத்தை என்ன பண்ணா, தவறி போய் அவன் விலகி போயிட்டான். இப்ப ஒரு இடம் காலியாக இருக்கிறது. அவரோட கூட இருந்தவர்கள், அல்லேலூயா, நான் என்னுடனே கூட அவர்கள் இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, நான் உண்மையோடு கூட இருக்கிறது போல அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். அப்ப 12 பேரை அழைத்தார், சீஷர்களாக ஏற்படுத்தினா அதுல 1 அவுட், ஒரு விக்கெட்டு காலி. அப்ப அந்த இடம் வேக்கன்சியாக இருக்கிறது, காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கான தகுதி என்ன அப்படின்னு, அந்த வேக்கன்சியை ஃபில் பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன், தகுதியை பேதுரு அனௌன்ஸ் பண்றான், பேதுரு டிக்ளேர் பண்றான். என்ன டிக்ளேர் பண்றான், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த வேலையை செய்யறதுக்கு? 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்குறாங்கல்ல, விளம்பரத்துல போடுறாங்க. அப்ப இந்த வேலைக்கு, யூதாஸ் விட்டு சென்ற அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ற வேலைக்கு என்ன, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் துவக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் எத்தனை வருஷம், எத்தனை பீரியட், எத்தனை மாசம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த வேக்கன்சியை ஃபில் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. சரி, அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில். சரிங்க, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள்ல இருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் நான் இருக்கிறேன். அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் ஊழியம்லாம் எனக்கு தெரியும், என்ன பண்ணார், எங்க போனார், யாரை பார்த்தார், என்ன பேசினாரு, என்னென்ன அற்புதங்கள் செஞ்சார், என்னென்ன உபதேசம் சொல்லி கொடுத்தார், எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அடுத்து 2வது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில். நிறைய சீஷர்கள் இருந்திருப்பாங்க, அவரை பின்பற்றின நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊர்ல இருப்பாங்க, அவர் சொல்ற உபதேசத்தை கேட்பாங்க, 1 நாள் 2 நாள் வேணா அவர் கூட தங்குவாங்க. அப்புறம் அவர் வேற ஊருக்கு போன பிறகு இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்களுடனே கூட இருந்தவர்கள் அப்படின்னா இவங்கெல்லாம் ஹாஸ்டலர்ஸ், டே ஸ்காலர் கிடையாது. டே ஸ்காலர்னா என்ன? காலையில ஸ்கூல் போவாங்க, சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹாஸ்டலர்னா என்ன? ஸ்கூல்லேயே தங்கியிருப்பாங்க, காலேஜ்னா காலேஜிலே தங்கியிருப்பாங்க, வீட்டுக்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. எங்களுடனே கூட இருந்தவர்களில். அப்ப என்ன அர்த்தம்? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் இயேசு கிறிஸ்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் எங்களோட கூட இருந்த, அவர் உலகத்தில் சஞ்சரித்த நாட்களில் எல்லாம் இயேசுவோடையே கூட இருந்த ஆள் யாரோ அந்த ஆள்ல ஒருத்தன் தான் என்ன பண்ண போறான், இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண போறான். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள திருஷ்டாந்தம். அவரோட கூட இருந்தாதான் நாம் என்ன பண்ண முடியும், அவர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வேக்கன்சியை நாம ஃபில் பண்ண முடியும். அது உலகத்தில் எங்கேயே காமிச்சிட்டார். அல்லேலூயா. ஏறக்குறைய 500 பேர் அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்கன்னு சரித்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ல ஃபில்டர் ஆயிருது, உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். அப்ப அந்த 500 பேர், அந்த 500 பேர்ல அவரோடு கூட இருந்தவர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 120 பேர் தான் ஃபில்டர் ஆகி வராங்க. டே ஸ்காலர்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அவரோட கூட இருந்தது 120 பேர். அந்த 120 பேர் தான் மாடி ஏறுறாங்க. அல்லேலூயா. அந்த 120 பேர்ல பெண்கள் கிடையாது அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அல்லேலூயா. அந்த 120 பேர்ல பெண்களை ஒதுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 60 இல்ல 30 இப்படிதான் வந்து நிக்குது. அல்லேலூயா. அந்த 30ல சீட்டு யாருக்கு விழுகுது அப்படின்னா மத்தியாசுக்கு விழுகிறது. அல்லேலூயா. ஆனா அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு பைபிள்ல ஒண்ணுமே சொல்லப்படல. அல்லேலூயா. அது கர்த்தருக்கும் அவனுக்கு தான் வெளிச்சம். அங்க போய் வேணா கேட்டுக்கலாம், என்னப்பா நீ பண்ண, உன்னை என்ன பண்ணேன்னு சொல்லி உன்னை வேக்கன்சியை ஃபில் பண்ணார். அல்லேலூயா. அப்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்தில் சஞ்சரித்த நாட்களில் எல்லாம் நாங்க எப்படி 11 பேரும் அவர் கூப்பிட்ட உடனே அவர் கூட போனோம். அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து போற வரைக்கும் நாங்க என்ன பண்ணல, அவரை விட்டு நாங்க பிரியவே இல்லை. உயர எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் நாங்க 11 பேரும் அவர் அழைத்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அவரை நாங்க என்ன பண்ணல, பிரியவே இல்லை. மனசுல வேணா அப்படி என்ன வந்துச்சு, வலைய தூக்கி போட்டோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், பல போராட்டங்கள் வந்துச்சு. ஆனாலும் கிரியைகளில நாங்க என்ன பண்ணல, அவரை விட்டு நாங்க பிரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் யாரோ அவன் தான் அப்ளை பண்ணணும், அவன் தான் அந்த வேக்கன்சி என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நான் ரெடி அப்படின்னு சொல்லி போடு. இல்லைன்னா தயவு செய்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாத அப்படின்ட்டாரு பேதுரு. அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாமா? அல்லேலூயா.
நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே ஒன்னை என்ன பண்றேன், உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்றேன். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு, அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு, அந்த வீட்டில் நாம குடி போறதுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் புக் பண்ணலாமா? இன்னைக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாமா? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 14ஆம் தேதி ஜூலை மாசம் 2026 வருஷம் அதிகாலை ஆராதனையில என் பிதாவினுடைய வீட்டில், அப்பாவுடைய வீட்டில் நான் போய் சேருவதற்கு, தங்குவதற்கு, சதா காலங்களிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதிப்பதற்கு இன்றைக்கு நான் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுகிறேன். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நான் முன் பணமாக, அல்லேலூயா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணாதான் சீட்டு நம்ம மேல விழும். அல்லேலூயா. வா, நீ உள்ள வா. இந்த 2 வசனம் தான் நமக்கு திருஷ்டாந்தம். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அந்த 120 பேர் தான். அப்ப வெகு சிலர் 3.5 வருஷம் அவர் வெளியில ஊழியம் செய்தார். வெளியரங்கமாக எத்தனை பேரை பார்த்திருப்பார், எத்தனை பேரோட கூட இடைப்பட்டிருப்பார். ஆனா கடைசியில ஃபில்டர் ஆகி வந்தது ஒரு 30 40 தான். அதுல ஒரு ஆள் மத்தியாஸ். வெகு சிலர். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நாம் அவரோட கூட இருக்கணும் அப்படிங்கறத, அந்த 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 இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் இந்த 2 வசனத்துல தான் நமக்கு தெரிகிறது. சரி, அடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வாசிக்க முடியாது, அந்த பகுதியை மட்டும் நான் விளக்கி நான் கடந்து போகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம். அல்லேலூயா. இதே விஷயம் தான் அங்க நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எலியா எலிசாவை விட்டு பிரியக்கூடிய சம்பவம் அங்க நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்க என்ன நடக்குதுன்னா, கில்கால், முதல்ல கில்கால்ல தான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் கில்கால்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ எலியா என்ன சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை என்ன பண்றாரு, இப்போ கில்காலில் இருந்து எங்க போக சொல்றாரு, அல்லேலூயா, பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார் அப்படின்றார். நீ இங்கேயே இருப்பா, நான் என்ன பண்றேன், பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறார். இல்ல, நான் உங்களை விட்டு பிரிகிற மாதிரி இல்லை, நானும் பெத்தேலுக்கு வாரேன் அப்படின்னு சொல்றான். பெத்தேலுக்கு போய் சேர்ந்த உடனே அங்கே சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ள போறாராமே, உன் எஜமான எடுத்துக்கொள்ள போறாராமே, என்ன செய்ய போற அப்படின்னு. இருங்க, சும்மா இருங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அல்ல, இவனும் தீர்க்கதரிசி தானே. அல்லேலூயா. அடுத்து அங்க என்ன பண்றாங்க, பெத்தேல்ல இருந்து நான் எரிகோ வரைக்கும் போறேன், நீ பெத்தேல்ல இரு அப்படிங்கிறார் எலியா. அப்ப என்ன பண்ணல, அவன் கேட்கல. அல்லேலூயா. என்ன பண்றான், அவன் எரிகோவுக்கு போறான். அப்ப எரிகோல சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி சொல்றாங்க, என்ன உன்னுடைய எஜமானை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாராமே, உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். அல்லேலூயா. அடுத்து அங்க என்ன பண்றாரு, எரிகோவை விட்டு நான் யோர்தான் வரை நான் போயிட்டு வரேன், நீ எரிகோவிலே இரு அப்படிங்கிறார். இல்ல, நான் அங்கேயும் வருவேன், உம்மோடு கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லி யோர்தானுக்கு போறான். அங்கேயும் சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவர்கள் கரையில் நின்று பார்க்க பார்க்க எலியா என்ன பண்றான், சால்வை எடுத்து யோர்தானை அடிக்கிறான். யோர்தான் 2ஆக பிளக்கிறது. அந்த யோர்தான் பிளந்த உடனே 2 பேரும் அந்த கடந்து அந்த பக்கம் போறாங்க. இவங்கெல்லாம் இக்கரையில் நிக்கிறாங்க. கூட போறது யாரு, ஒரே ஒரு ஆள், எலிசா மட்டும்தான் போறான். இதனுடைய காரியம் என்ன, இதே தான். எப்படி யூதாஸுடைய வேக்கன்சி ஃபில் ஆச்சோ அதே கதை தான். அல்லேலூயா. அப்போ அங்க முதல்ல சொல்லப்பட்டிருக்க கீழ்கால். அப்ப நான் என்ன தியானிக்கிறேன், நான் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். இவர் சீனியர் பாஸ்டர், ஸ்தாபன தலைவர். எலியா ஸ்தாபன தலைவர். அங்க பைபிள் காலேஜ் வச்சிருக்கிறார். பெத்தேல்ல ஒரு பைபிள் காலேஜ், எரிகோல ஒரு பைபிள் காலேஜ், யோர்தான்ல ஒரு பைபிள் காலேஜ். அங்கங்க 50 பேர் 60 பேர் படிக்கிறாங்க. ஜூனியர் பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், ஊழியம் செய்யக்கூடியவங்க, தீர்க்கதரிசிகள் அங்கங்க இருக்கிறாங்க. இவர் அப்பப்போ விசிட் பண்ணுவார், ஒவ்வொரு ஊருக்கா போவார். அங்க 1 மாசம் 2 மாசம் தங்கி அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பார், அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பார். அப்புறம் அவங்களாம் அங்கேயே தங்கிடுவாங்க. இவர் அடுத்த ஊருக்கு போவார். இவர் விசிட்டிங் ப்ரொஃபசர். இவர் எல்லா இடத்துக்கும் போய் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனா எங்க போனாலும் எலிசா கூடவே போவான். அல்லேலூயா. நிழல் போல கூடவே போவான். அல்லேலூயா. நீ இங்கேயே இருந்திருப்பா, இவங்களோட சேர்ந்து இரு. நோ, நீங்க எங்க போறீங்களோ நான் அங்கே வருவேன். அல்லேலூயா. ரூத் சொல்றா இல்லையா, நீர் எங்கே இருந்தாலும் அங்கே நானும் இருப்பேன். மரணமாகிலும் மரணம் நம்மை பிரித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு பிரிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்ப எலிசா he is a ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட். அவன் எலியா எங்க போனாலும் அவர் கூடயே போவான். அல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரு, அந்த ஊர்லயே தங்கிடுவாங்க, படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அங்கேயே தங்கிடுவாங்க. எலியா போற எல்லா இடத்துக்கும் இவங்க வரமாட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 11 சீஷர்களும்
இயேசு எங்கே போனாரோ, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்தார். அல்லேலூயா. அப்ப அவருடைய வரங்களையும் அவருடைய கிருபைகளையும் அபிஷேகத்தையும் நாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில இடங்கள்ல தங்குவதற்கு நமக்கு என்ன வரும்? நிலைமை வரும், சூழல் வரும். அல்லேலூயா. ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது? அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருப்பதற்கு சபை ஆராதனை விடக்கூடாது, சபை கூட்டங்களை விடக்கூடாது, சபையினுடைய எந்த நிகழ்ச்சிகளையும் ரட்சிக்கப்பட்ட திருவிருந்திலே பங்கு பெறுகிற எந்த ஒரு விசுவாசியும் என்ன பண்ணக்கூடாது? சபை கூட்டங்களை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிற அவருடைய மாம்சத்தோடு. சபை கிறிஸ்துவின் சரீரம். அப்ப இந்த கிறிஸ்துவின் சரீரம் இயங்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஒரு அவயவயம் தனியா இருந்தா எப்படி இருக்கும்? இயங்க முடியுமா? அப்ப அவரோடு கூட நாம் ஐக்கியப்படணும், அவரோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதற்குரிய வெளிப்பாடு அடையாளம் என்ன அப்படின்னா, சபை இயங்கும் போது நானும் அங்கே இருப்பேன். அல்லேலூயா. அவரோடு கூட இருப்பேன். அந்த அந்த ஒரு சைன், அந்த ஒரு சிம்பலை நீங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். சரி, சபை ப்ரோக்ராம் ரைட்டு, மற்ற நாள்லாம் என்ன பண்றது? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப தேவனோட கூட சஞ்சரிக்கிறது சபை இயங்கும் போது மட்டும்தான். நமக்கு நல்ல ஒரு விஷயம் புரியணும். நாம் கிறிஸ்துவங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் 2 வாழ்க்கை வாழக்கூடாது. சபைக்குள்ள மட்டும், சர்ச்சுக்குள்ள மட்டும், வீட்டை சுத்தி மட்டும் ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்புறம் அங்கிட்டு தள்ளி வேலை ஸ்தலத்துக்கு போனா வேற குணம், வேற சுபாவம், வேற விஷயம். அப்படி இல்லை. ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். வாக் வித் ஜீசஸ் அப்படின்னு மோகன் சி லாசரஸ் ஐயா டெய்லி என்ன பண்றாரு? 15 நிமிஷம் போடுறாரா யூடியூப்ல? வாக் வித் ஜீசஸ், தேவனோடு கூட சஞ்சரித்தல் அப்படின்னு போடுறார். அது ஒருத்தர் சொல்றாரு, நான் டெய்லி பார்ப்பேன், என்னாலும் சரி 5 மணிக்கு அவர் போடுற டயத்துல நான் கரெக்டா பார்த்துருவேன். பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. இப்ப தேவனோடு கூட நான் இருக்கிறேன் அப்படி சொல்லுகிறவர்கள், அப்படி இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு இருக்கா? இல்லையே. அப்ப ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். அப்ப என்ன அர்த்தம்? வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 27-28. அப்போஸ்தலர் 17:27-28. அதான் அதனுடைய ஆன்சர். எப்படி தேவனோடு சஞ்சரித்தான்? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே அவர் உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். மேல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மில் தூரமானவர் அல்லவே. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர் நம்மை விட்டு தூரமா போயிடக்கூடாது. அவருக்குள்ள இருக்கணும், அவர் நம்ம பக்கத்துல இருக்கணும், அவர் நம்மோடு கூட இருக்கணும். நான் உங்கள் நடுவே உலாவி நாங்கள் உங்கள் தேவனாயிருப்பேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். தூரமாய் போய் தடவி தேடுற அளவுக்கு ஆயிடக்கூடாது. ஜபத்தை தேடுற அளவுக்கு, ஜபம் மறந்து பல மாதங்களாயி, ஜபம் மறந்து பல வருடங்களாயி எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லேலூயா. அப்போ அவருக்குள் நான் இருக்கிறேன். அப்ப எல்லா நேரத்திலும் 24 மணி நேரம் 24/7 வேலை செஞ்சாலும், படிச்சாலும், போனாலும், வந்தாலும், டிராவல் பண்ணாலும், யார்கிட்ட பேசினாலும், என்ன பண்ணாலும் உள் சிந்தி அந்த சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கணும்? தேவனுக்குள் இருக்கணும். அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் பிழைக்கிறேன். அல்லேலூயா. தடவியாகிலும் அவரை தேடியே ஆகணும். நேரம் இல்லாவிட்டாலும் எப்படி ஆகிலும் கொஞ்ச நேரமாவது அமர்ந்து அவருடைய முகத்தை பார்த்து அவரோடு பேசி உறவாடி அப்புறம்தான் அந்த நாளை நாம முடிக்கணும். அவர் நமக்கு தூரமா போய் விடவே கூடாது. நாமும் தூரமா போயிடக்கூடாது, அவரும் தூரமா போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம ரீச் பண்ற மாதிரி நம்முடைய லைஃப் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா.